இந்த விழாவிற்கு வருகை புரிந்து அமர்ந்துள்ள அனைத்து என் உயிரோடு கலந்த சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆக்சுவலாக தம்பி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு காலையில் தான் பத்திரிக்கையை நான் பார்க்குறேன். காலையில் வரும்போது தான் பார்க்குறேன். நம்ம என்ன பார்க்க எல்லா கவிஞர்கள் நம்ம கவிஞர் கூட கிடையாது. ஏதோ கதை சொல்லுவேன், கருத்து சொல்லுவேன். அவ்வளோதான். நம்ம அவங்கள போய் பாராட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு ஆச்சரியமாக தான் யோசனை பண்ணிட்டே வந்தேன். பட் இங்கே ஆண்டறிக்கை வாசிக்கிறதும் தம்பி ஸ்ரீராம் பேசுகிறது, இங்கே நிதி அறிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. பாராட்டுறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. முதல்ல இந்த சிறா இலக்கிய கழகம் 1 வருஷம் பார்த்தா 1 வருஷம் மறுபடியும் தெரியல. அவர் 1 கூட ஆரம்பிச்சிருக்காங்க. 1 வருஷத்துக்கு இன்னும் நிறைய நிகழ்வுகள், நிறைய கவிதைகளை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா எல்லாருமே கூடனா நீங்க வீடு ஆரம்பிக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு லைன்ல டிஃப்ரெண்டா மக்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் தமிழ் அந்த ஆர்வம் தமிழ் தூண்டி அதை கொண்டு வந்த உணர்வோடு போனதுக்கு நம்முடைய ஸ்ரீராம் அவங்களை நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். அம்மா அவங்களும் ரொம்ப சிறப்பாக இன்னும் கூட நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். கவிஞர்களாக பேசுவாங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக கூட்டணி அமைச்சிருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்து யாரையும் யாரெல்லாம் விருப்பப்பட்டு வராங்களோ அந்த கவிஞர்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகாக அமைப்பு உருவாயிருக்கு. நிச்சயமாக இந்த சில அமைப்பு மேலும் மேலும் வளரணும். நிதி அறிக்கையை இப்படி ஒரு நிதி அறிக்கையை நான் எத்தனையோ அறிக்கையை பார்த்துருக்கேன். இப்படி அறிக்கையை பார்த்துட்டே மேடம் ரொம்ப அழகாக அதை வாசிச்சிருக்கு. அதே கவிஞர்களோட அந்த நிதி அறிக்கை இருக்கு. அப்போதான் தம்பி ஸ்ரீராம் பேசினாங்க. அவங்க கவிஞர்கள் எனக்கு கல்யாணம் 20 வருஷம் கழிச்சு தான் நான் பார்த்தேன். 20 வருஷமா அவங்க கவிஞர்கள் எனக்கு தெரியாது. மதிப்புரை எழுதுவாங்க, திடீர்னு கவிதை கொடுத்தாங்கன்னாங்க. ரொம்ப அருமையான குடும்பம். மனமொத்த தம்பதிகள் அமைகிறது உலகத்தில் ரொம்ப அபூர்வம். இந்த அமைஞ்ச எல்லாருடைய இறைவனை நான் மனமாக வேண்டுகிறேன், பாராட்டுகிறேன். இதே மாதிரி எல்லா மனமொத்தவர்களும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. இது 100 பேர் இல்லை, இது 1,00,000 பேருக்கு சமம். கடமைக்கு போகிறது இந்த காலத்தில் யாரும் கூப்பிட்டாங்க வருவோம் அப்படிங்கிறத விட்டுட்டு கவிஞர்கள் அப்படிங்கிற உணர்வோட அழகாக வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி நிதி அறிக்கை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொன்றும் மிக பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. மேலும் வளரணும். இந்த இலக்கிய கழகத்தில் நானும் ஆயுள்கால உறுப்பினராக சேர்ந்து நானும் உங்களுடைய மகிழ்ச்சி. உங்களுடைய உண்மையான கூடவே இருக்கக்கூடிய உடம்பு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லா எவ்வளோ கூட்டம் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நிறைய உருவாக்குறீங்க. இதை சொல்கிறேன். இதில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய ஹையர் செகண்டரி ஆசிரியர் ஒருத்தர் பத்திரிகைக்கு வந்தார். ரிவ்யூவன் தம்பி அவரோட 2 வருஷம் ஆச்சு. நான் அப்பாயின்மெண்ட் பண்ணவும் நான் இல்லை. கல்யாணத்துக்காக பத்திரிகைக்கும் போது தான் பேசுகிறேன். அப்போ தான் அவரோட ஃப்ரீயாக உட்காந்து பேசும்போது அவருடைய திறமையை தெரிஞ்சுது. அப்போ இந்த தம்பி சொன்ன சார் எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க சார். 60 மாணவர்கள் இருந்தாலும் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது எல்லாருமே கவிதைகளாக மாற்றிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த வார்த்தை. தம்பி என்ன சொல்றீங்கன்னு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. 60 பேரையும் நான் கவிஞர்களாக மாற்றிருக்கேன். ஒரே கிளாஸ் கொண்டு வந்தேன். உண்மையிலேயே அப்பதான் எனக்கு தோணுச்சு, நமக்கு தோணுதெல்லாம் கற்பனை தியானம் பாராட்டு மன்றம் அப்படிங்கிற கான்செப்டோட மனசை உள்ளுக்குள்ள போக வச்சு மாற்றங்களை கொடுக்கணும்னு நினைச்சோம். சாதாரணமாக ஒரு கிளாஸ்லேயே கவிஞர்களை மாற்ற முடியும் அப்படின்னா அதனுடைய அப்பதான் அந்த உடனே கவிஞர்கள் அப்படிங்கிறது நம்ம கவிதை எழுதுறதுல ரொம்ப அற்புதமான விஷயம். அதை ரசிப்போம். அந்த ரசனைங்கிறது இன்னைக்கு உலகத்தில் இல்லை. உடனே பாட்டு கேட்கணும், உடனே திருப்பி பார்க்கணுங்கிற உடனே எல்லாரும் அடிமையாகிட்டோம். இந்த ரசனைங்கிற உணர்வே இந்த கவிதைகளை வரும். ஒவ்வொரு கவிஞர்களும் மற்றவங்க பாராட்டுறது அப்புறம் தான் எழுதுன கவிதையை படித்து பார்க்கும்போது எல்லா கவிஞர்களுமே முதல்ல சந்தோஷப்படுவாங்க. தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிற உணர்வு கொடுக்கக்கூடியது இந்த கவிதை. அந்த ஆசிரியர் சொன்ன உடனே நான் சொன்னதெல்லாம் தம்பி நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வாங்க, வந்தவங்க எல்லா கிளாஸுக்கும் நான் அனுப்புறேன். நம்ம மாணவர்கள் எல்லாம் தெரியுமே ரசனைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி கூட இல்லாம மக்கள் வாழ்றாங்க. அதை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு நினைச்சேன்.
ஆசிரியர்களையும் வரவழைக்கிறேன். அவர்களும் உங்களோட இணைந்து ஒரே கிளாஸ்ல அத்தனை கேள்விகளை உருவாக்க முடியும்னு நினைக்கிற ஒரு மனிதன் எப்படிங்கிறத நானும் பார்க்கணும், நம்ம எல்லாரும் பார்ப்போம். நிச்சயமா தமிழ் சமுதாயத்தை, தமிழ் வார்த்தைகள் இந்த விஷயத்த இன்னும் மிக சிறப்பா இந்த காலத்துல நினைச்சு பார்க்கவும் இல்லை. ஸ்ரீராம் தமிழ் பண்ற விஷயத்த நினைச்சு பார்க்கவே முடியல, இன்னும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் வளரணும், நம்ம எல்லாரும் ஒருங்கிணைப்போம், அனைவரும் கவிஞர்களாக ரசனைகளோடாக மாறுவோம், புதிய சமுதாயத்தை படைப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அமைப்பு நடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க்கை. தங்களுடைய நூக்கமான உரைக்கு நன்றி ஐயா.